2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரலையை பார்த்துள்ளோம். கடந்த ஆண்டுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது, இந்த ஆண்டை பொறுத்தவரை எவ்வளவு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன புதிய விஷயங்கள் இதில் ஆட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம நேரலையில் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அது பற்றி ஷாம் நீங்க சொல்லுங்க. கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பட்ஜெட் அதிக அளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு துறையிலுமே கணிசமான அளவுக்கு ஏற்றமும் இருக்கு, குறைவும் இருக்கு. எந்தெந்த துறைக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கம்பேரிசன்ல பார்த்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நகர்ப்புற வளர்ச்சித்துறையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நகர்ப்புற வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் 2025-26 பட்ஜெட்ல 7718 கோடி ரூபாய் அவங்க தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ 2026-27 பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 8852 பட்ஜெட் கோட் பண்ணிருக்காங்க. சோ கணிசமான அளவுக்கு இதுல உயர்ந்திருக்கு அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள முடிகிறது. நகர்ப்புற வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் 2026-27 நிதியாண்டுல 8852 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த துறைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய நிலையில ஊரக வளர்ச்சித்துறைக்கு 39,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 2025-26 நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் 29,465 கோடியா இருந்திருக்கு. இப்போ தாக்கல் செய்யப்பட்ட 26-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல 39,609 கோடியா பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுலயும் கணிசமான அளவுக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏறக்குறைய 9 கோடியை தாண்டி தான் இந்த மாதிரியான அதிகமான ஒரு நம்பர்ஸ்ல அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த துறை பின்தங்கி இருக்கோ அந்த துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும்போது 2025-26 பொறுத்த வரைக்கும் 21,906 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ 2026-27 நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் 23,350 கோடியா இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2026-27 நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த துறைக்கு என்னென்ன பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, கடந்த பட்ஜெட்டை காட்டிலும் இந்த பட்ஜெட்ல ஏற்றப்பட்டு இருக்கா, குறைவு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ சமூக நலத்துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும்போது 2025-26 பட்ஜெட்ல 8,597 கோடியா இருக்கு. இப்போ தாக்கல் செய்யப்பட்ட 26-27 நிதியாண்டு பட்ஜெட்ல 9,818 கோடியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த துறைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அந்த துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு அப்படிங்கிற போது 2025-26ல 1,918 கோடியா இருக்கு. இப்போ 26-27 நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் 2,142 கோடியா அந்த பட்ஜெட்ல அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது 2,142 கோடியா இருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் சற்று இதுல உயர்வு பெற்றிருக்கிறத நாம கார்ட்ஸ் மூலமா பார்க்கிறோம்.